இங்க ஹீரோ வேலை செய்ற இடத்துல ஒரு ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா பார்க்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம அவருமே பார்க்குறாரு. ஆனா அவங்க அப்பாவ பார்த்துக்க ஆள் இல்லாம வீடே நாசமாயிடுது. திடீர்னு இவரு வீட்டுக்கு போனதுமே தான் அவங்க அப்பாவ தூக்கிட்டு வந்து எல்லாமே கிளீன் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே அவங்க ஒய்ஃப் இன்னும் எத்தன நாள் தான் இப்படியே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கடன் கொடுத்தவரு வீட்டை விக்கலான்னு ஆளெல்லாம் கூட்டு வந்து அளக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இவங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வருது. சோ ஹீரோ கிட்ட சண்டை போட்டு அவங்க அப்பாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வாங்கின கடனெல்லாம் அடைச்சு பத்திரத்தையும் மூட்டு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறமும் இப்படியே தான் வாழ போறீங்களான்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வாழ்ந்து முடிஞ்ச அவங்க அப்பாவுக்காக வாழ போறேன், தங்கச்சி வாழ்க்கையும் பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இருந்தாலுமே அவங்க வைஃப் நான் முக்கியமா இல்ல உங்க அப்பா முக்கியமான்னு கேக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பாக்கு மூச்சு திணறுது. இவர் போய் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப திரும்பவும் கேக்குறாங்க. ஆனா இவர் என்னோட அப்பா தான் முக்கியம் சொல்றாங்க. அதை கேட்டதுமே கோவத்துல தாலியை கழட்டி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நைட்டு தூங்கும்போது அவங்க அப்பா மாதிரி இவர் படுத்துட்டு இருக்க மாதிரியும் அவங்க பொண்ணு பாத்துக்கிற மாதிரியும் கனவு வருது. அதை பார்த்ததுமே பயந்து நம்ம மனைவி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர போயிடுறாரு. அப்ப அவங்க அப்பாவுக்கு தலை கூத்துறன்னு ஒத்துக்கிட்டு புதுசா தாலி கட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துறாரு. தென் அவங்க அப்பாவுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அதை பார்க்க முடியாம ஒரு பள்ளம் தோண்டி அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவருக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க. ஆனா அவர் அப்ப கூட இறந்து போகாம விரல் மட்டும் ஆடிட்டு இருக்கு. சோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஊசி போட்டு சாகடிக்கிறாங்க. அப்போ சாகும்போது ஹீரோக்கு அவங்க அப்பா சாகிறத அவர் கண்ணெதிரிலே பாக்குறாரு. அவங்க அப்பாவை சாகும்போது அவரோட முதல் காதல் கூட ஒன்னா சேராரு. இதுக்கப்புறம் நம்மளை யாருமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்தும் போறாரு. இப்ப எல்லா சடங்கும் முடிஞ்சு அழுக்கு துணி எடுக்க ஒருத்தவங்க வராங்க. அப்போ ஒரு பழத்தெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. பார்த்தா அவங்க தான் இவங்க முன்னாள் காதலா இருப்பாங்க. அவங்களோட மெட்டி போட்ட விரல் வெட்டுப்பட்டு இருக்கும். சோ போகும்போது கூட இந்த தாத்தாவோட அஸ்தி சட்டியை பார்த்துட்டே தான் போறாங்க. தின் ஹீரோவும் இந்த அஸ்தியை கொண்டு போய் ஒரு மரத்துல போடுறாரு. அண்ட் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உங்க தாத்தா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அந்த பொண்ணு அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்றா. தென் அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. தென் பல வருஷம் போகுது. ஹீரோக்கும் வயசாகிடுது. அவங்க அப்பாவோட அஸ்தியை வச்சு வளர்த்த ஒரு மரத்தை கட்டிப்பிடிச்சிட்டு அவங்க அப்பா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு.